இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை சோதரிக்கிற இந்த நாளிலும் கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுகிறார். சாட்சியம். என் சாட்சியம் என்னவென்றால், பல வேலைகளிலும் இக்கட்டு நிலைமை, சோர்வு நிலைமை, ஒரு போராட்ட நிலைமை, சமாதானம் அல்லாத ஒரு நிலைமை. ஆனால் இவற்றையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வது எப்படி? வசனம். அது வசனம் வாசிப்பதனால தான். வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். பல வேலையிலும் போக நினைத்தேன், பல படிப்பு படிக்க நினைத்தேன், நான் ஒன்றும் வாய்க்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவரை தேடுவது தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற காரியம். ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 46 அதிகாரம் 12வது வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களை, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். முரட்டு இருதயம், அதே போல் என்னது, நீதிக்கு தூரமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் மத்தியில் கர்த்தர் சொல்கிறாரு, செவி கொடுங்கள், செவி கொடுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தினந்தோறும் சாட்சியம் சொல்ல வேண்டும், தினந்தோறும் ஐக்கியப்படணும், தினந்தோறும் பைபிள் வாசிக்க வேண்டும், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் ஐக்கியப்பட வேண்டும். இவற்றை தான் இதுதான் ஊழியத்தின் அடிப்படை, பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவற்றை செய்யவில்லை என்றால் ஊழியத்தில் சிம்சோனை போல வாழ்வோம். ஆகவே சிம்சோனை போல வாழாமல் இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம வசனத்தை வாசிக்க வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், வேத புத்தகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் அந்த எதிர்ப்பில் மத்தியில் ஆண்டவரை தேடுவோமாக. அவர்தான் சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் கூறுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, தைரியமாயிருங்க, நான் உலகத்தை ஜெயித்துள்ளேன். யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். ஆகவே உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போது அமைதியாக இருப்போமாக. பி காம் அண்ட் ஸ்டெடி இன் கிரைஸ்ட். கர்த்தராகிய ஆண்டவர் 15 ஸ்டெப்ஸ் வைத்துள்ளார் ஊழியத்தின் அடிப்படையில். அது நீங்கள் லைஃப்பில் அது தெரிந்து கொள்ள முடியும். ஊழியம் என்றால் இன்று ஆண்டவர் என்னை பல விதத்தில் கர்த்தர் பயன்படுத்த அவருடைய ஆக்கியதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரோட வசனத்தை வாசிப்பதனால தீங்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக, தீமை காணாமல் இருப்போமாக. அவரோட வசனம் வாசிப்பதனால தீங்கிலிருந்து விடுதலை, தீமை காணாமல் இருப்பது. அநேகர் உலகத்தில் மாய்த்து கொள்கிறார்கள். அவர்களை செய்யக்கூடாது. நான் வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசுவரை தேடும் பொழுது சமாதானம், சந்தோஷம் வருகிறது. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மாறாயே மதுரமாக்கிற கர்த்தர் bitterness will be turned to sweet ஆண்டு சொல்கிறார். ஆகவே கர்த்தர் மற்றவர்களை நேசிப்போமாக, மற்றவர்களை மன்னிப்போமாக. அவ்வாறாக செய்வதுதான் இயேசுவானவருடைய இயல்பு. குணாதிசயங்கள் அவற்றை நாம் செய்வோமாக. என் சாட்சியம் கர்த்தராகிய ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் சிறியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கூறுகிறேன். என்ன சொல்கிறா? ஏசாயா 46:12. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுப்போமாக. ஆமீன், ஆமீன்.